இல்ல 2023ஆம் ஆண்டே எடுத்துக்கிட்டா, நமக்கு டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் பெரிதாக மழை இல்ல. மழைப்பொழிவு மிக குறைவா தான் பதிவாயிருந்துச்சு. டிசம்பர் முதல் வாரம் வந்த மிக்சாங் புயல்னால, ஒரு 24 மணி நேரத்துல பெரிய நம்பர்ஸ் வந்து நமக்கு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவ சென்னை பெற்றிருந்துச்சு. அதேபோல இந்த நவம்பர் மாதத்த கம்பேரிசன் பண்றதே மிக தப்பு. என்னன்னா, நமக்கு நவம்பர் மாதத்துல முதல் 2 வாரங்கள் பருவமழை தொய்வு அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். பருவமழை வந்து பலவீனம் அடைந்து காணப்படும்னு. அப்படி இருக்கும்போது, இப்ப நமக்கு இப்பதான் 20 தேதியில இருக்கோம். கடந்த 2, 3 நாட்களா தான் பருவமழை மீண்டும் வந்து சீராக தொடங்கியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 10 நாட்கள்ல தான் தீவிரமடைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது முதல் 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய அந்த 15 நாட்கள்ல பதிவான மழை அளவுகள எடுத்து வைத்துக்கொண்டு, நவம்பர்ல மழை வரல, மழை பதிவாகல அப்படின்னு சொல்றது மிக தவறான ஒண்ணு. நவம்பர் 30ஆம் தேதி தான் நம்ம வந்து நவம்பர் மாதத்திற்கு எவ்வளவு மழை பதிவாக வேண்டும், எவ்வளவு பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இனி மழைப்பொழிவே இல்ல. ஒட்டுமொத்தமா வந்து தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பில்ல. மழைப்பொழிவும் நிறைவு பெற்றுருச்சுங்கிற சூழல்ல நம்ம இல்ல. இப்பதான் ஒரு தாழ்வு பகுதி நம்மை கடந்து சென்றிருக்கு. அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு. இது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா என்பதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நவம்பர்ல முதல் 2 வாரங்கள்ல மழைப்பொழிவு குறைவு என்பத ஒட்டுமொத்தமா வைத்து நம்ம இந்த ஆண்டு பருவமழை வந்து குறைவு அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது.